வாக்களிக்க முன். இந்த மாநகர சபையினுடைய 27 வட்டாரங்களிலே மிக பிரதானமாக அனைத்து இடங்களையும் ஒருங்கிணைக்கின்ற 9 புள்ளிகள் காணப்படுகிறது வீதிகளிலே. அந்த இடங்களிலே நாங்கள் கண்காணிப்பு கேமராக்களை அமைக்கின்ற ஒரு செயற்திட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம். அந்த 9 இடங்களிலும் நாங்கள் தரம் வாய்ந்த கண்காணிப்பு கேமராக்களை அமைப்பதன் ஊடாக வெறுமனே கழிவகற்றல் பொறிமுறையை கண்காணிப்பது மட்டுமல்லாமல் எங்களுடைய மாநகர சபை எல்லைக்குள்ளே நடைபெறுகின்ற சட்டவிரோத செயற்பாடுகளையும் கட்டுப்படுத்துகின்ற விதமாக அந்த செயற்பாடுகள் அமையும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் அந்த விடயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். வாக்களிக்க முன். போலி தேசியம் பேசுகின்ற தலைவர்களிடம் நான் வேண்டிக் கொள்வது ஒரே ஒரு விடயம். தமிழ் மக்களுக்காக உண்மையிலேயே தமிழ் மக்களின் காணிகளை விடுவிக்க வேண்டும் என்று எண்ணம் இருந்தால் தயவு செய்து ஒரு சிறிது நாட்களுக்கு அமைதியாக காணி விடுவிப்பு, டைட்டி பிரச்சனை, உப்பள பிரச்சனை என்று மக்கள் மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி நீங்கள் வடபகுதி மக்களையும் தென்பகுதி மக்களையும் குழப்பி அடிக்காது இருந்தால் நிச்சயமாக மிக விரைவிலே இந்த காணிகள் விடுவிக்கப்படும். வாக்களிக்க முன். வரப்போகின்ற மே மாதம் 6ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு சென்று இந்த சைக்கிள் சின்னத்துக்கு நீங்கள் மட்டும் வாக்களிக்க பிரயோசனம் கிடையாது. எங்களுடைய வேட்பாளர் அனைவரும் நேர்மை, அதெல்லாம் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சைக்கிள் சின்னத்துக்கு விடுகின்ற வாக்குன்ற வீதாசாரத்தை நீங்கள் கூட்டலாமோ இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியமான அத்திவாரமாக அமையும். வாக்களிக்க முன். உள்ளூராட்சி தேர்தல் என்பது எங்களை நாங்களே ஆளுகின்ற ஒரு தேர்தல். நாட்டை ஆர்வலம் வேண்டாலும் ஆளட்டும், நம்ம ஊரை நாமே ஆள வேண்டும். ஆண்டாதான் எங்களோட ஊர்ல உள்ள பிரச்சனைகள் எங்களுக்கு தான் தெரியும். அப்படி தெரிஞ்சவர்களை சமூக சேவையில் ஈடுபட உள்ளவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வருவதன் மூலம் இந்த பிரதேசத்தில் உள்ள பல்வேறு சிக்கல்கள், உள்ளூராட்சி சட்டத்துக்கு உட்பட்ட, உள்ளூராட்சி சபைகள் சட்டத்துக்கு உட்பட்ட பல்வேறு திட்டங்களையும் அவர்களால் செய்ய முடியும். வாக்களிக்க முன். ஊரையும் நகரையும் புனரமைப்பதற்கு உள்வீதிகளையும் வீதி விளக்குகளையும் போட்டு நகரத்தை அழகுபடுத்துவதற்கும் சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் ஓடுவோம் திசை காட்டிக்கும் உங்களது புள்ளடிகளை எனது பெற்றோர்களே. இப்ப தெரியும், இந்த பிரதேச சபை என்பது கள்ளர்களின் கூடாரம், பசர பிரதேசம். அதை பத்தி சொல்ல வேண்டியது இல்லைங்க. தெரியும், இங்க ஒரு தண்ணீர் திட்டம் வந்திருக்கு, 500 மில்லியன் ரூபாய். அதனூடாக என்னுடைய பெற்றோர்களுக்கு, இந்த பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு சுத்தமான குடிநீர் கிடைக்கின்றதா? இல்லை. இன்று கிராம மட்டத்தில் காணப்படக்கூடிய அனைவரும் தயாராக இருக்கிறார்கள். எதிர்வரும் 5ஆம் மாதம் 6ஆம் தேதி எப்போது வர இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே அனைவரும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக களமிறக்கப்பட்டிருக்கூடிய வேட்பாளர்களுக்கும் அவர்கள் வாக்களித்து இந்த சபை முழுவதுமாக ஐக்கிய மக்கள் சக்தியுடைய சபையாக கிராமத்தை முழுவதுமாக மாற்ற அவர்கள் அங்கே தயாராக இருக்கிறார்கள். வாக்களிக்க முன். என்னுடைய மனதிலே இருக்கின்ற ஒரு முக்கியமான திட்டம் தான் இணைந்த சகோதர நகர திட்டம். அரசினூடாக, எங்களுடைய ஆளும் அரசினூடாக வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு நகரத்தை ஒத்த விதத்தில் அந்த நகரத்தினுடைய அந்த நாட்டினுடைய அனுசரணையோடு கிண்ணியா நகரத்தை ஒரு இணைந்த சகோதர நகர திட்டமாக அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்கான முழு முயற்சியை நாங்கள் எடுப்போம். வாக்களிக்க முன்.